இந்த வீடியோவில் ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் சாப்டரில் இன்ட்ரோடக்ஷன் பார்ட்லேருந்து மென்சுரல் சைக்கிள் வரைக்கும் வந்து பார்க்கலாம். ஸோ இன்ட்ரடக்ஷன் பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன மாதிரியான கண்டென்ட் இருக்குது, அந்த கண்டென்ட் வந்து சீக்வென்ஷியல் மேனரில் இங்கே வந்து ஈவெண்ட்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ரீப்ரொடக்டிவ் ஈவெண்ட்ஸ்னு கூட சொல்லலாம். ஸோ டோட்டலி தேர் ஆர் 7 ரீப்ரொடக்டிவ் ஈவெண்ட்ஸ் வந்து இங்கே என்லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேமெட்டோஜெனிசிஸ். ஜெனிசிஸ் மீன்ஸ் ஃபார்மேஷன். கேமெட்டோஜெனிசிஸ் இந்த சென்ஸ் கேமெட்ஸோட ப்ரொடக்ஷன் இல்லை ஃபார்மேஷன் அர்த்தம். ஸோ அது மேல்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்பெர்ம்ஸ் இன் மேல்ஸ் அண்ட் ஓவம் இன் ஃபீமேல்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் வந்து கேமெட்டோஜெனிசிஸ். செகண்ட் ஈவெண்ட் வந்து என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்செமினேஷன். இன்செமினேஷன்ற டேர்மோட மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஸ்பெர்ம்ஸ் இன்டு தி ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ட்ராக்ட். ஜெனிட்டல்னு கொடுத்துருக்காங்க, இன்னொரு வார்த்தை வந்து ரீப்ரொடக்டிவ். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஸ்பெர்ம்ஸ் இன்டு த ஃபீமேல் reproductive tract is known as insemination, and the fusion of both male and female gamete is known as fertilization. ஸ்பெர்மும் எக்கும் மீட் பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸ் பேர் ஃபர்டிலைசேஷன். தட் லீட்ஸ் டு தி ஃபார்மேஷன் ஆஃப் அ ஜைகோட். ஸோ ஜைகோட் வந்து ஃபார்ம் ஆயிருது இங்கே 2n டிப்ளாய்ட் கண்டிஷனில் வந்து அது ஃபார்ம் ஆயிருது. ஸோ ஒன்ஸ் ஜைகோட் ஃபார்ம் ஆகும்போது இங்கே செக்ஸ் வந்து டிட்டர்மினேஷன் ஆயிருது. ஸோ இட் பிகம்ஸ் டிப்ளாய்ட் இன் நேச்சர். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஃபாலோட் பை ஃபார்மேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் blastocyst. Blastocyst na, it looks like a hollow sphere with 100 number of cells, and then it will be get implanted in the uterine wall. Uterusla irukkude inner lining of endometrium layer la vandu adu implantation nadakudhu. So implantation ஒரு ஈவெண்ட். அடுத்து எம்ப்ரியானிக் டெவலப்மெண்ட். ஒன்ஸ் இம்ப்ளான்ட் ஆனதுக்கு அப்புறம் அந்த கரு வந்து டெவலப் ஆகுது. ஓகே, அந்த இதை வந்து ஜெஸ்டேஷன் சொல்கிறாங்க. அண்ட் தென் லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கரு வந்து ஃபுல்லாக டெவலப் ஆனதுக்கப்புறம் இட் இஸ் ரெடி ஃபார் தி டெலிவரி ஆஃப் தி பேபி, தட் இஸ் நோன் as parturition. So totally there are 7 events, they are enlisted here. So each event we are going to see in depth in each subtopics. So to recognize this event within a fraction of second, there is a shortcut or else a kind of mnemonics, Gypsy GP. Gypsy GP. So G stands for gametogenesis, formation of gametes. I stands for insemination. F stands for fertilization. Z stands for zygote formation. I stands for implantation. Once the zygote have been formed, it will be get implanted in the uterine layer of the endometrium wall. And then G stands for gestation, embryonic development. And the last event is parturition. Parturition followed by lactation. So totally these are the 7 events. So in each aspect they may ask us to arrange these orders in a chronological order. We need to get arrange these events in a chronological sequence. Okay, so here we are going to see about these subtopics in depth. Here they have asked a competency based question here. So during the sperm formation, so in males the sperm formation will be continued throughout their lifespan. So if we compare the females, they may get arrested at the age of 40 to 50 years, that is known as menopause. The reason why in males sperm formation continues even in old man is because it starts during the puberty அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராசஸே வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் வந்து ஃபீமேல்ஸை பொறுத்தளவுக்கு அந்த ப்ராசஸ் வில் பி கெட் ஸ்டார்டட் இன் தி எம்ப்ரியானிக் ஸ்டேஜ். எம்ப்ரியானிக் ஸ்டேஜ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் ஆயிடுது. ஆனால் இங்கே வந்து puberty stage அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா spermatogenesis process is getting started. That's the reason even old man can able to produce more amount of sperm, while females at the age of 50 years, 40 to 50 years, they may get menopause. Okay, and then second 2.1, the male reproductive system. So system வந்ததுனால இங்கே வந்து a set of organs are going to collectively work together. So here we are going to see about the accessory ducts, glands, and the male gonad is known as testes, and then external genitalia. ஸோ இதெல்லாம் கலெக்டிவாக சேர்ந்தது தான் பார்த்தீங்கன்னா சிஸ்டம், மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். So testes are situated outside the abdominal cavity.
Testes are located outside the body within a pouch called scrotum. ஸ்க்ரோட்டம்ன்ற ஒரு பேக்குக்குள்ளே a pair of testes வந்து லொக்கேட் ஆயிருக்கு. அது பாடி விட்டு வெளியே வந்து லொக்கேட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இந்த ஸ்க்ரோட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பாடி டெம்பரேச்சரை விட 2 to 2.5 degree Celsius lower than the normal body temperature. Normal body temperature நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 37 degree Celsius இல்லைனா 98.6 degree Fahrenheit. அதை காட்டிலையும் 2.5 டிகிரி வந்து ரெடியூஸ்டாக வந்து இருக்குது. ஸோ பாடி விட்டு வெளியே இருக்கக்கூடிய ரீசன் இந்த டெம்பரேச்சரை வந்து கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்காண்டி நேச்சுரலாகவே பாடி விட்டு வெளியே இருக்குது. அப்போ தான் அந்த ஸ்பெர்ம் வந்து ப்ரொடக்ஷன் வந்து ஆப்டிமமான கண்டிஷனில் வந்து அதிக லெவலில் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, ஸோ ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் ஸ்பெர்மோட டெவலப்மெண்ட் ஆர் ஃபார்மேஷன் ப்ராசஸ்க்கு இந்த டெம்பரேச்சர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் டெஸ்டிஸ் வந்து பாடி விட்டு வெளியே ஸ்க்ரோட்டமில் வந்து பவுச்சில் வந்து லொக்கேட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இன் அடல்ட்ஸ் ஈச் டெஸ்டிஸ் இஸ் ஓவல் இன் ஷேப், ஓவல் ஷேப்பில் வந்து இருக்குது வித் லென்த் ஆஃப் 4 to 5 சென்டிமீட்டர். லென்த் வந்து 4 to 5 சென்டிமீட்டர். ஸோ சம்டைம்ஸ் ஒன்று கூட கேட்பாங்க. வித் வந்து பார்த்தீங்கன்னா 2 to 3 சென்டிமீட்டர். ஓகே, ஸோ த டெஸ்டிஸ் இஸ் கவர்ட் பை அ டென்ஸ் கவரிங். டென்ஸான கவரிங் வந்து டெஸ்டிஸை சுற்றி வந்து கவர் பண்ணியிருக்கு. ஸோ அந்த டெஸ்டிஸில் வந்து அரௌண்ட் 250 கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அதை வந்து டெஸ்டிகுலார் லோபியூல்ஸ்னு சொல்கிறாங்க. லோபியூல்ஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் கம்பார்ட்மெண்ட். அந்த லோபியூல்ஸ்ன்ற டேர்மோட மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா கம்பார்ட்மெண்ட். ஸோ அந்த லோபியூல்ஸ்ன்ற வார்த்தையோட மீனிங் கம்பார்ட்மெண்ட்னு அர்த்தம். ஸோ ஈச் லோபியூல் கண்டைன் 1 to 3 highly coiled seminiferous tubule in which sperms are produced. So structural and functional unit of kidney, nephron, and then பிரெயினில் வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவில் நியூரான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து படிச்சிருப்போம். இங்கே வந்து டெஸ்டிஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் டெஸ்டிஸ் வந்து எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த செமினிஃபரஸ் டியூபிள்ஸ் தான். ஸோ டெஸ்டிஸ் வந்து ஓவல் ஷேப்பில் வந்து இருக்குது. ஓகே, ஸோ அதுக்குள்ளே இந்த மாதிரி நிறையா ஃபோல்டிங்ஸ் இருக்குது. அரௌண்ட் 250 கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அதை வந்து என்னன்னு சொல்கிறான்னு வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்டிகுலர் லோபியூல்ஸ்னு சொல்கிறான். ஸோ ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளேயும் அரௌண்ட் 2 to 3 ஹைலி காயில்டு செமினிஃபரஸ் டியூபிள்ஸ் வந்து இருக்குது. ஓகே, அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஈச் லோபியூல் கண்டைன்ஸ் 1 to 3 ஹைலி காயில்டு 1 to 3 ஹைலி காயில்டு செமினிஃபரஸ் டியூபிள்ஸ் வந்து இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் ஸ்பெர்ம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது, செமினிஃபரஸ் டியூபிள்ஸ் தான். அதனால தான் அது வந்து ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் டெஸ்டிஸ். Each seminiferous tubule is lined inside by 2 type of cells. ஸோ செமினிஃபரஸ் டியூபிள்ஸ்க்குள்ள 2 டைப் ஆஃப் செல்ஸ் வந்து இருக்குது. அதோட டயக்ராம் இங்கே கொடுத்துருக்காங்க, அதை பற்றி பார்த்துக்கலாம். ஸோ செமினிஃபரஸ் டியூபிள்ஸை எடுத்துக்கிட்டோம்னா ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்டிஸில் இருக்கக்கூடிய செமினிஃபரஸ் டியூபிள்ஸோட கிராஸ் செக்ஷனல் வியூ. ஸோ இந்த செமினிஃபரஸ் டியூபிள்ஸ்க்கு உள்ளே இருக்கக்கூடிய இந்த செல்ஸ் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த செல்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது பேர் வந்து ஸ்பெர்மட்டோகோனியான்னு சொல்லுவாங்க. இட்ஸ் அ இம்மெச்சூர் ஸ்பெர்ம் செல்ஸ். ஃபுல் க்ரோத் வந்து அதில் வந்து பார்க்க முடியாது. ஸோ இந்த எட்ஜஸில் இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து இந்த செல்ஸ் இருக்குண்ணே, இந்த செல்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது பேர் வந்து செர்டோலி செல்ஸ்னு சொல்லுவாங்க, இல்லை நர்ஸ் செல்ஸ்னு இன்னொரு பேர் இருக்குது. ஸோ இந்த செர்டோலி செல்ஸோட ரோல் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு கிவ் சம் நரிஷ்மெண்ட். இது நரிஷ்மெண்ட் ஊட்டச்சத்தை கொடுக்க கொடுக்க இந்த ஸ்பெர்ம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து டெவலப் ஆகும். ஸ்பெர்மட்டோகோனியாவிலேருந்து ஸ்பெர்மட்டோசைட்ஸாக வந்து ஜோவா வந்து அது வந்து மாற ஆரம்பிக்கும். ஓகே, அண்ட் தென் இந்த செமினிஃபரஸ் டியூபிள்ஸுக்கு வெளியே சில அவுட் சைட் ரீஜியனில் வந்து ஒரு சில செல்ஸ் இருக்குது. அந்த செல்ஸ் பேர் இன்டர்ஸ்டிஷியல் செல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நிறைய பிளட் வந்து ரிச்சான ஏரியா வந்து இங்கே வந்து இருக்கும். அதில் இருக்கக்கூடிய ஸ்பேஸ் வந்து இன்டர்ஸ்டிஷியல் ஸ்பேசஸ் வந்து சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு செல்ஸ், இந்த இன்டர்ஸ்டிஷியல் செல்ஸ்க்கு இன்னொரு பேர் லேடிக் செல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த லேடிக் செல்ஸில் பிளட் இருக்குது. அண்ட் தென் பிளட்டில் வந்து WBC இம்யூன் காம்பிடன்ட் செல்ஸ் இருக்குது. இந்த லேடிக் செல்ஸோட ரோல் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு இன்வால்வ் இன் தி ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆண்ட்ரோஜன். ஸோ மேல் ஹார்மோன் ஆண்ட்ரோஜன் ஃபர்தர் இட் வில் பி கன்வெர்டட் இன்டு டெஸ்டோஸ்டிரானாக வந்து மாறிடும். ஓகே, ஸோ இப்போ நான் பேசின பாயிண்ட் எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ இங்கே கொடுத்துருப்பாங்க ஸ்பெர்மட்டோகோனியான்றது வந்து பார்த்தீங்கன்னா மேல் ஜெர்ம் செல்ஸ், இம்மெச்சூர் மேல் ஜெர்ம் செல்ஸ். செர்டோலி செல்ஸ் வந்து செமினிஃபரஸ் டியூபிள்ஸ்க்கு உள்ளே இருக்கும். மேல் ஜெர்ம் செல்ஸ் அண்டர்கோ மியாட்டிக் டிவிஷனில், மியாட்டிக் இந்த சென்ஸ் ரிடக்ஷனல் டிவிஷனில் போய் ஸ்பெர்ம் வந்து ஃபார்ம் ஆகுது. வெல் செர்டோலி செல்ஸ் ப்ரொவைட் நரிஷ்மெண்ட் கொடுக்குது ஸ்பெர்முக்கு, இந்த ஸ்பெர்மட்டோகோனியாக்கு. அதுக்கப்புறம் அது ஸ்பெர்மட்டோசோவாக மாறிடுது. The region outside the seminiferous tubules called interstitial spaces contain small blood vessels and interstitial cells also known as Leydig cells.
ஓகே. ஸோ லேடிக் செல்ஸோட ரோல் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, சிந்தசிஸ் அப்படின்னா ஃபார்மேஷன் அப்படின்னு அர்த்தம். அண்ட் தென் இட் இஸ் கோயிங் டு ப்ரொடியூஸ் டெஸ்டிகுலர் ஹார்மோன் கால் ஆண்ட்ரோஜன். இட் வில் பி கெட் கன்வெர்டட் இன்டு டெஸ்டோஸ்டிரான் இன் தி லேட்டர் ஸ்டேஜ். ஓகே. அது போக அதர் இம்யூனாலஜிக்கலி காம்பிடென்ட் செல்ஸ் அப்படின்னு சொல்கிறான், WBC செல்ஸும் வந்து இருக்குது. ஓகே. த மேல் செக்ஸ் ஆக்சசரி டக்ட்ஸ், அடிஷ்னலாக இது போக சில டக்ட்ஸ் வந்து இருக்குது. டக்ட்னு வந்தாலே டியூப்னு அர்த்தம். இங்கே வந்து இதை ஈஸியாக நான் வச்சுக்கிறதுக்கு RVEV. R stands for retitestis. ரெட்டிஸ்டெஸ்டிஸ்னு ஒரு சின்னதாக ஒரு டியூபிள் வந்து இங்கே இருக்குது. ஓகே. மேஜராக அந்த டக்ட் அக்சசரி டக்ட்னா அடிஷனலாக இருக்கக்கூடிய டக்ட். இதோட ரோல் வந்து ஸ்பெர்மை கலெக்ட் பண்ணி அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ரோல் தான். ஓகே. ஸோ செமினிஃபரஸ்லேருந்து டியூபிள்ஸ்லேருந்து ஓப்பன் ஆகி செமினிஃபரஸ் டியூபிள்ஸ் வந்து டெஸ்டிஸில் இருக்குது. ஸோ அது வந்து ஃபர்தராக வந்து எங்கே ஓப்பன் ஆகுதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ரெட்டிடெஸ்டிஸ்ன்ற ஒரு சின்ன டக்ட் வழியாக அது வந்து ஸ்பெர்ம்ஸ் வந்து எங்கே போகுதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா வேசா எஃபரன்ஷியாவுக்கு போகுது. வேசா எஃபரன்ஷியாவிலேருந்து இட் கோஸ் டு தி எபிடிடைமிஸ். எபிடிடைமிஸ்ன்ற டியூப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரரியாக வந்து ஸ்பெர்ம் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். வென் எவர் தேர் இஸ் கெட்டிங் சென்சியேஷன் த ஸ்பெர்ம் வில் பி கெட் ரிலீஸ்ட் ஃப்ரம் தி எபிடிடைமிஸ் பார்ட் அண்ட் இட் மூவ்ஸ் டு தி வாஸ் டெஃபரன்ஸ் அண்ட் தென் இட் கோஸ் டு தி யுரேத்ரா. ஸோ RVEV மறந்துடாதீங்க. ரெட்டிடெஸ்டிஸ், வாசா எஃபரன்ஷியா, எபிடிடைமிஸ் அண்ட் வாஸ் டெஃபரன்ஸ். இது நாலும் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சசரி டக்ட்ஸ், மேல் ஆக்சசரி டக்ட்ஸ். ஸோ இதையும் வந்து சீக்வன்ஸாக வந்து அரேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க. ஓகே. ஸோ செமினிஃபரஸ் டியூபிள்ஸ் வந்து ரிலீஸ் ஆகக்கூடிய ஸ்பெர்ம்ஸ் வந்து வாசா எஃபரன்ஷியாவுக்கு ரெட்டிடெஸ்டிஸ் மூலியமாக போகுது. அதான் இங்கே கொடுத்துருக்கான். அண்ட் இந்த வாசா எஃபரன்ஷியா லீவ் தி டெஸ்டிஸ் அண்ட் ஓப்பன் இன்டு எபிடிடைமிஸ் பார்ட்டுக்கு வந்து போகுது. இங்கே தான் டெம்பரரியாக ஸ்டோர் ஆயிருக்கு. இந்த எபிடிடைமிஸ் பார்ட் வந்து ஸோ இப்படி போஸ்டர் ரீஜன்லேருந்து இப்படி மேலே வந்து வரும். ஸோ மேலே எலும்பி கீழே வரும். போஸ்டர் ரீஜன்லேருந்து கீழே ஆன்ட்ரி ரீஜனுக்கு வந்து வரும். ஓகே. இங்கே தான் டெம்பரரியாக வந்து ஸ்பெர்ம் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். அண்ட் லூப்ஸ் ஓவர் தி யூரினரி பிளாடர். இட்ஸ் இஸ் டக்ட் ஃப்ரம் தி செமினல் வெசிக்கல். லாஸ்ட்டில் வாஸ் டெஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எபிடிடைமிஸ்லேருந்து இந்த கனெக்ட் மேலேருந்து கீழே வருது எபிடிடைமிஸ், கீழேருந்து மேலே போகிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா வாஸ் டெஃபரன்ஸ்ன்ற லாஸ்ட் டக்ட். இது ஃபைனாக எங்கே போய் கனெக்ட் ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே யூரினரி பிளாடரை கிட்ட வந்து அட்ஜசண்ட்டாக வந்து அது போகும். அதுக்கப்புறம் யுரேத்ரா ரீஜனுக்கு வந்து வரதுக்கு முன்னே சில கிளாண்ட்ஸ் வந்து இங்கே ஃப்ளூயிடை வந்து செக்ரேட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ மேல் அக்சசரி டக்ட்ஸோட மேஜர் ரோலு ஸ்பெர்மை கலெக்ட் பண்ணி அதை டிரான்ஸ்போர்ட் பண்ண வைக்கக்கூடிய ரோல் தான். இங்கே யுரேத்ரல் மீட்டர்ஸ்னு ஒரு டேர்ம் வந்து கொடுத்துருப்பான். யுரேத்ரல் மீட்டர்ஸ்ன்றது ஒன்றும் இல்லை, யூரினரி பிளாடர்லேருந்து ஆரிஜினேட் ஆகக்கூடிய யுரேத்ரா இட் எலாங்கேட்ஸ் அண்ட் எக்ஸ்டென்ஸ் டுவர்ட்ஸ் தி எக்ஸ்டர்னல் ஓப்பனிங். ஓகே. அதை வந்து யுரேத்ரல் மீட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறான். யூரினரி பிளாடர்லேருந்து ஆரிஜினேட் ஆகக்கூடிய ஸ்டார்ட் ஆகக்கூடிய யுரேத்ரா எக்ஸ்டர்னல் ஓப்பனிங் வரைக்கும் வந்து எலாங்கேட்டடாக நீளமாக வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கான். அதான் யுரேத்ரல் மீட்டர்ஸ். ஓகே. ஸோ இந்த டயக்ராம் பார்த்துக்கோங்க, என்ன செல்ஸு அதோட ரோல் என்னன்னு கேட்பாங்க. ஓகே. அண்ட் தென் the penis is the male external genitalia. Okay. It is made up of a special tissue that helps in the erection of penis to facilitate insemination. Inseminationன்ற டேர்மும் ஆல்ரெடி முன்னாடியே பார்த்துருக்கோம். ஸ்பெர்ம்ஸ் வந்து ஃபீமேல் reproductive tract உள்ளே போகக்கூடிய அந்த ப்ராசஸ் பேர் தான் இன்செமினேஷன். ஓகே. ஸோ த enlarged end of penis called glans penis. பீனிஸோட எண்டில் வந்து என்லார்ஜாக அந்த பல்ஜாக ஒரு சைஸ் வந்து இருக்குது. பல்ஜாக இருக்க மாதிரி டிஷ்யூ வந்து ஃபோல்ட் ஆகிருக்கு. அந்த அது வந்து கிளான்ஸ் பீனிஸ்ன்னு சொல்கிறாங்க. இதை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கின் வந்து கவர் ஆகிருக்கு. அந்த ஸ்கின் பேர் foreskin or prepuce. Foreskin or prepuce. Foreskin or prepuce. Okay. And then the male accessory glands. அடுத்து மேல் accessory glandsன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிளாண்டுனாலே சுரப்பின்னு அர்த்தம். இங்கே ஏதோ வந்து அது இட் இஸ் கோயிங் டு செக்ரீட் சம் ஃப்ளூயிட்ஸ். ஓகே. ஸோ இதை நான் வச்சுக்கிறதுக்கு SBV நான் வச்சுக்கோங்க. SBV. S stands for seminal vesicle, P stands for prostate, B stands for bulbourethral gland. ஓகே. இந்த பல்போரேத்ரல் கிளாண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா பீனிஸோட எரெக்ஷன்ஸ்க்கு வந்து காரணமாக வந்து இருக்குன்னு சொல்லி கொடுத்துருப்பான். பீனிஸில் எரெக்ஷன்ஸ் ப்ளஸ் அது லூப்ரிகேஷன் பர்பஸ்க்கு வந்து அது வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு கொடுத்துருக்கான். ஓகே. ஸோ இந்த சீமன்ற கான்செப்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ சீமன்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா லிக்விட் ஃபார்ம். ஓகே. இந்த சீமனில் வந்து 2 விதமான பார்ட்ஸ் வந்து இருக்குது. ஒன்று வந்து செமினல் பிளாஸ்மான்னு சொல்லுவாங்க. செமினல் பிளாஸ்மா தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செமினல் வெசிக்கல் செக்ரீட் பண்ணக்கூடிய ஃப்ளூயிட். ஸோ ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளூயிட் தான் அது. அந்த ஸ்பெர்ம்ஸ்ன்றது ஒன் ஆஃப் தி செல் விச் இஸ் ப்ரெசென்ட் இன் தி செமினல் பிளாஸ்மா. அது கலெக்டிவாக சீமன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த டேர்ம். சீமன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃப்ளூயிட் பார்ட்டும் இருக்குது, லிக்விட் பார்ட்டும் வந்து இருக்குது. லிக்விட் பார்ட்டும் இருக்குது, செல்ஸ் சாலிட் பார்ட்டும் வந்து இருக்குது. ஓகே. ஸோ இங்கே இந்த செமினல் பிளாஸ்மாவில் இதில் என்னென்ன மாதிரியான கான்ஸ்டியூன்ஸ் இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ரிச் இன் ஃப்ரக்டோஸ் அதிக லெவலில் இருக்குது, கால்சியம் இருக்குது, என்சைம்ஸ் இருக்குது, ப்ரோட்டீன்ஸ் இருக்குது,
ஓகே. ஸோ சம்டைம்ஸ் வந்து நமக்கு இந்த இமேஜை கொடுத்து இதுக்கு முன்னே வந்து நம்ம மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமோட இமேஜை கொடுத்து அதோட பார்ட்ஸை வந்து லேபிள் பண்ண சொல்ல வாய்ப்பு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வாஸ் டெஃபரன்ஸ்னால் என்ன, எபிடிடைமஸ்னால் என்ன, தென் இதில் கிளாண்டு கொடுத்துருப்பாங்க பாருங்களேன், ப்ரோஸ்டேட்டுன்றது இந்த பி ஷேப்பில் வந்து இருக்குன்னா செஸ்னட் ஷேப், பின்னு சொல்லக்கூடாது, செஸ்னட் ஷேப்பில் இருக்கக்கூடிய இது வந்து ப்ராஸ்டேட்டு. சின்னதாக பி ஷேப்பில் இருக்கக்கூடிய கிளாண்டு வந்து பார்த்திங்கன்னா பல்பு 22, செமினல் வெசிக்கல். ஓகே, இந்த டயக்ராமை கொடுத்து நம்மளை வந்து லேபிள் பண்ண சொல்ல வாய்ப்புகள் வந்து உண்டு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய பார்ட்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இங்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா சேமஸ் மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். ஸோ அக்சசரி டக்ட்ஸ் இருக்குது. கிளாண்டு பற்றி அவ்வளோவா இங்கே பெருசாக பேசப்படலை. ஓவரிஸ் பற்றி பேசியிருக்கான், ஏன்னா அதான் செக்ஸ் கொனாட்ஸு. அண்ட் தென் எக்ஸ்டர்னல் ஜெனிட்டலியா பற்றி பேசியிருக்காங்க. ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் ஓவரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெல்விக் ரீஜியனில் தான் சிட்டுவேட் ஆகிருக்கு. இதுவும் ஓவல் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஆர்கன் தான். மேமரி கிளான்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தில் ஒன் ஆஃப் த ரோல் வந்து ப்ளே பண்ணுது. ஸோ இட்ஸ் ஸ்ட்ரக்சரலி ஃபங்க்ஷனலி டு சப்போர்ட் தி ப்ராசஸ் அண்ட் தி ப்ராசஸ் ஆஃப் ஓவிலேஷன். ஓவிலேஷன் ப்ராசஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ஓவிலேஷன் மேமரி கிளான்ஸ் வில் பி கெட் டிஃபரன்ஷியேட்டட் டு ப்ரொடியூஸ் மில்க் if there is any notable time for pregnancy and fertilization. Okay, fertilization, pregnancy, birth and child care. ஸோ அதில் இந்த மேமரி கிளான்ஸ்க்கும் அந்த ரோல் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஓவரிஸ் ஆர் த பிரைமரி செக்ஸ் ஆர்கன் தட் ப்ரொடியூஸ் த ஃபீமேல் கேமெட் ஓவமும் அதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இங்கே வந்து சில ஸ்டீராய்டு ஹார்மோன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓவரிஸ்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ ஈவன் ஆண்ட்ரோஜன் ஆகட்டும், ஆண்ட்ரோஜன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன செல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது, லேடிக் செல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஆண்ட்ரோஜன் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்டீராய்ட்ஸ் இந்த சென்ஸ் இட் இஸ் ரிச் இன் கொலஸ்ட்ரால் அண்ட் லிபிட் பார்ட்டிகல்ஸ். ஓகே, ஸோ சேம் தான் ஓவரிஸ்லேருந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஓவரியன் ஹார்மோன் ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்டரான் ஆகட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் அண்ட் லிபிட்ஸ் சம்மந்தப்பட்ட ஹார்மோன்ஸ் தான் வந்து ப்ரொடியூஸாக இருக்குது. ஓகே, ஸோ ஓவரிஸ் வந்து இங்கே இட் இஸ் லொக்கேட்டட் ஆன் தி லோவர் அப்டமன் ரீஜன் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. இதோட ஓவரிஸோட சைஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 to 4 சென்டிமீட்டர் லென்த்து. ஓகே, பெல்விக் வாலில் வந்து சிட்டுவேட் ஆகிருக்கு. யுட்ரஸில் வந்து பை லிகமெண்ட்ஸ், சாஃப்ட் ஃப்ளெக்சிபிள் போன்ஸ்னால யுட்ரஸையும் யுட்ரஸ்னால் வந்து பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பைன்னு சொல்லுவாங்க, அதுவும் இந்த ஓவரிஸையும் கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா லிகமெண்ட்ன்ற ஒரு சின்ன போன்னால தான். ஓகே, ஈச் ஓவரி இஸ் கனெக்டட் பை எ தின் எபிதிலம் விச் என்க்ளோசஸ் தி ஓவரியன் ஸ்ட்ரோமா. ஸ்ட்ரோமான்ற டேர்மோட மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல வருதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா அதில் சில செல்ஸ் எ கைண்ட் ஆஃப் கனெக்டிவ் டிஷ்யூ விச் இஸ் ப்ரெசன்ட் அட் தி பெரிஃபரல் அவுட்டர் கவரிங், அவுட்டர் கார்டெக்ஸில் சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய ரீஜன்லேயும் சில செல்ஸ் சரௌண்ட் ஆகுது, இன்னர் மிடுலாலேயும் வந்து சில செல்ஸ் வந்து சரௌண்ட் ஆகுது. அதான் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓவிடக்ட். ஸோ இந்த ஃபெலோப்பியன் டியூப் அங்கே எப்படி நம்ம மேல் அக்சசரி டக்ஸில் ஆர்விவின்னு பார்த்தோம், ரெட்டி டெஸ்டிஸ், வாஸ் ஆஃபரன்ஷியா, எபிடிடைமஸ் அண்ட் வாஸ் டெஃபரன்ஸ். இங்கே வந்து ஓவிடக்ட் ஆர் ஃபெலோப்பியன் டியூப்னு சொல்கிறாங்க. அதில் ஒரு 4 பார்ட்ஸ் வந்து இருக்குது. டோட்டல் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 10 to 12 சென்டிமீட்டர் லாங்காக வந்து இருக்குது. ஸோ இட் எக்ஸ்டென்ஸ் ஃப்ரம் தி பெரிஃபெரி ஆஃப் த ஈச் ஓவரி. பெரிஃபெரியிலேருந்து பெரிஃபெரினா அவுட்டர் சரௌண்டிங்ஸு. ஸோ அட்ஜசன்ட் டு தி ஓவரிஸில் ஆரம்பித்து அது எங்கே எக்ஸ்டெண்ட் ஆகி போயிருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா யுட்ரஸ் வரைக்கும் வந்து அதில் எலாங்கேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இனிஷியலாக அந்த ஓவரிஸ் கிட்ட இருக்கக்கூடிய அந்த பெரிஃபெரி இருக்கக்கூடிய பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிம்ரின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் மாதிரி இருக்கா, இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரிஸ்லேருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய எக்கை வந்து கலெக்டிவாக ஃபைனாக கலெக்ட் பண்ணுறது இந்த ஃபிம்ரின்ற ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் தான். ஸோ இது வந்து சீலரி மூமெண்ட்ஸ் மாதிரி காமிக்க ஆரம்பிக்கும். அது ஆட்டோமேட்டிக்காக எக்கை வந்து இப்படி தூக்கிடும், எடுத்துக்கும். ஸோ மூமெண்ட்டு காமிக்க எக் வந்து மூவ் ஆகுது. ஸோ இந்த பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபனல் ஷேப்பில் இருக்குது, அதனால் அது இன்ஃபென்டிபுலம்னு சொல்கிறான். ஃபஸ்ட்டு பார்ட்டு ஃபிம்ப்ரே என்னன்னா ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ். இன்ஃபென்டிபுலம்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபனல் ஷேப்பில் இருக்கக்கூடிய பார்ட்டு. ஆம்புலான்றது ஒய்டாக இருக்கக்கூடிய ரீஜியன். அண்ட் தென் இஸ்துமஸ்ன்னு இருக்குது அந்த டியூப் போக போக ஸ்மாலாக நேரோ ஆயிடுது. இது கனெக்டிவாக ஃபெலோப்பியன் டியூப்னு சொல்கிறான், இல்லைனா ஓவி டக்ட்னு சொல்கிறான். 10 12 சென்டிமீட்டர் லாங். ஓகே, ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யுட்ரஸ் இல்லைனா கர்ப்பப்பைன்னு சொல்கிறான், அதோட ஷேப் என்ன அதெல்லாம் வந்து கொடுத்துருப்பான். ஸோ அதோட ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா இட் லுக்ஸ் லைக் அ இன்வெர்டட் பேரிக்காயை தலையில் திருப்பி வச்ச மாதிரி வந்து அதோட ஷேப் வந்து இருக்கும். ஓகே, அதோட இன்னொரு பேர் வந்து ஓம். ஓகே,
ஸோ இந்த யுட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அட்டாச் டு தி பெல்விக் ரீஜியன் வந்து எதனால் பெல்விக் வாலில் லிகமெண்ட்ஸ் மூலிமா தான் அட்டாச் ஆயிருக்கு. யுட்ரஸும் யுட்ரஸும் ஓவரிஸும் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச்சாக இருக்கக்கூடிய ரீசன் வந்து பிகாஸ் ஆஃப் தீஸ் லிகமெண்ட்ஸ் மூலிமா தான் அட்டாச் ஆயிருக்கு. இங்கே இந்த லிகமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெல்விக் வால், அதாவது பெல்விக் வால்க்கு வந்து சப்போர்ட்டிவாகவும் இந்த லிகமெண்ட்ஸ் வந்து இருக்குது. ஓகே, ஸோ யுட்ரஸ் ஓப்பன்ஸ் இன்டு வெஜினா த்ரூ எ நாவோ செர்விக் ரீஜன் அது வந்து ஓப்பன் ஆகுது யுட்ரஸ். அதுக்கு அடுத்து செர்விக்ஸ்லேருந்து அடுத்து யுட்ரஸ் பார்ட் தான் வந்து அது வந்து லீட் பண்ணும். ஓகே, த கேவிட்டி ஆஃப் த செர்விக்ஸ் இஸ் கால்டு செர்விக்கல் கேனல். செர்விக்கல் கேனல் ப்ளஸ் வெஜினா ரெண்டத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா பெர்த் கேனல்னு சொல்லுவாங்க. அலாங் வித் வெஜினா ஃபார்ம்ஸ் தி பெர்த் கேனல். பெர்த் கேனல்னா செர்விக்கல் கேனலும் வெஜினாவும். ஓகே, ஸோ யுட்ரஸோட லேயர் இங்கே எடுத்துக்கலாம், டயக்ராம் பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஷேப் தான் வந்து பார்த்தீங்கன்னா பேரிக்காவை வந்து தலையில் திருப்பி வச்ச மாதிரி வந்து இந்த ஷேப் வந்து இருக்கும். ஸோ இன்வெர்டட் பியர். இந்த யுட்ரஸில் மொத்தம் 3 லேயர். இன்னர் லேயர் பேர் எண்டோமெட்ரியம். எண்டோனால இன்சைடுன்னு அர்த்தம். மயோனா மிடில் லேயர். இங்கே நிறைய ஸ்மூத் மசில்ஸ் இருக்கும். ஸோ ஒன்ஸ் இந்த எக் வந்து செகண்டரி ஓசைட் வந்து ரிலீஸ் ஆகி இந்த ஃபெலோப்பியன் டியூப்லேயே உள்ளே வந்து ஒன்ஸ் ஃபெர்டிலைசேஷன் நடக்கலைன்னா டெம்பரரியாக எக் வந்து எண்டோமெட்ரியம் லேயரில் இம்ப்ளான்ட் ஆகி இட் வில் கெட் ஷெட் அவுட்டட் த்ரூ தி மென்ஸ்ட்ரல் சைக்கிள். ஓகே, ஸோ மயோமெட்ரியம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்மூத் மசில்ஸ் நிறையா இருக்கும் விச் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி கான்ட்ராக்ஷன் ஆஃப் தி யூட்ரஸ். ஓகே, அண்ட் தென் பெரிமெட்ரியம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவுட்டரில் ரீஜனில் இருக்கக்கூடிய லேயர் தான் பெரிமெட்ரியம். சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய அவுட்டர் சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய டிஷ்யூஸ் அந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிமெட்ரியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஃபுல்லாக தின் எபித்திலியமால் தின் எபித்திலியம் டிஷ்யூவால் ஆனதாக வந்து இருக்கும். அதை இங்கே கொடுத்துருப்பாங்க அந்த டேர்ம்ஸ் பாருங்கள். தின் மெம்பரேனஸ் பெரிமெட்ரியம், மிடில் லேயர் ஆஃப் ஸ்மூத் மசில்ஸ், இன்னர் கிளாண்டுலார் எண்டோமெட்ரியம். அது வந்து மென்சுரல் சைக்கிளில் ஷெட் அவுட் ஆகி வருது. சேஞ்சஸ் எல்லாம் அண்டர்கோ பண்ணுது, சைக்கிளிக் சேஞ்சஸ் அதெல்லாம் வந்து கொடுத்துருக்கான். அடுத்து ஃபீமேல் எக்ஸ்டர்னல் ஜெனிட்டலியா. ஸோ ஃபீமேல் எக்ஸ்டர்னல் ஜெனிட்டலியா பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மோன்ஸ் பீபியூஸ்ன்ற ஃபேட்டி டிஷ்யூ லைக் ஸ்கின் வந்து டாப் லேயரில் வந்து கவர் பண்ணியிருக்கு. அதை சுற்றி வந்து பியூபிக் ஹேர்ஸ் வந்து இருக்குது. ஸோ விச் இஸ் ப்ரிவென்டிங் தி இன்ஃபெக்ஷன்ஸ் பர்பஸ். ஓகே, இன்ஃபெக்ஷன் ஆக விடாமல் ஹேர்ஸ் வந்து நேச்சுரலாகவே வந்து ஸ்கின்னை சுற்றி வந்து இருக்குது. ஓகே, அதுக்கடுத்து லேபியா மேஜரா ஆர் அப்பர் லிப்ஸ்ன்ற ஸ்மால் ஃப்ளெஷி ஃபோல்ட்ஸ் ஆஃப் டிஷ்யூ வந்து இருக்குது. ஸோ லேபியா மேஜரா ஆர் அப்பர் லிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. லேபியா மைனரா வந்து லோயர் லிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது அப்பர் லிப்ஸ்க்கு உள்ளே இருக்கக்கூடிய பாட்டு வந்து லேபியா மைனரா. ஓகே, அண்ட் தென் ஹைமன். ஸோ வெஜினா சுற்றி there is a membrane called hymen. So hymen is responsible for the female to determine whether they are virgin or not initially first, while now females are involved in many sports events or else while using the vaginal tampon. வெஜினல் டேம்பான்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேப்சூல் மாதிரி இருக்கக்கூடிய மென்சுரல் பேடு மாதிரி இருக்கக்கூடிய அந்த செல்லோஸ் ஃபைபர் தான் அந்த வெஜினல் டேம்பான். அதை நீட்டாக வெஜினலில் மட்டுமே வந்து ப்ளேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ வெஜினாவில் இருக்க ப்ளேஸ் பண்ணக்கூடிய வெஜினல் டேம்பான் ஆகட்டும், இல்லை அந்த இண்டிவிஜுவல் வந்து ஹார்ஸ் ரைடிங்கு, அத்லெட்டிக்ஸு, இந்த மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் ஆகும்போது சம்டைம்ஸ் இந்த ஹைமன்ன்ற வெஜினா சுற்றி இருக்கக்கூடிய மெம்பரேன் நேச்சுரலாக வந்து பிரேக் ஆக வாய்ப்புகள் உண்டு. ஸோ ஹைமன் பிரேக் ஆயிடுச்சுன்னா ஸோ அந்த பர்சன் வந்து விர்ஜினிட்டி இல்லைன்னு சொல்லிட முடியாது. இட்ஸ் ஒன் ஆஃப் தி காம்பிடென்சி கொஸ்டின் சாரி. ஸோ இங்கே வந்து இந்த கிளிட்டோரிஸ்ன்ற பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஃபிங்கர் லைக் ஸ்ட்ரக்சராக வந்து மேலே வந்து இருக்குது. இதில் நிறைய நர்வ்ஸு, பிளட் வெசல்ஸ் நிறைஞ்ச ரீஜியன். இந்த கிளிட்டோரிஸ்ன்ற பார்ட் ஈவன் இட்ஸ் ஒன் ஆஃப் தி ஃபீமேல் அக்சசரி கிளான்ஸில் வரக்கூடிய பார்ட் தான். ஓகே, ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்கான். ஹைமன் இஸ் ஆஃபன் டர்ன் during the first coitus or intercourse. However, it can be broken by a sudden fall or jolt. ஜோல்ட்னா அந்த ஜர்க் மாதிரி ஒரு இன்சிடெண்ட்டாக ஒரு ஆக்சிடெண்ட்டாக நடந்திருக்கு, இல்லை அவங்க சம்டைம்ஸ் ஆக்டிவாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க ஸ்போர்ட்ஸில், சைக்கிளிங்கில், வெஜினல் டேம்பான் யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் சம்டைம்ஸ் அது பிரேக்கப் ஆக வாய்ப்புகள் வந்து உண்டு. ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்கான். இது வச்சு we can't able to say that the person is virgin or not. Okay, so the next part is mammary glands. ஸோ மேமரி கிளான்ஸை பொறுத்தளவுக்கு ரொம்பவே ஈஸி. ஸோ ஃபங்க்ஷனலி மேமரி கிளாண்ட் இஸ் கன்சிஸ்ட் ஆஃப் செவரல் கிளாண்டுலர் டிஷ்யூஸ் அண்ட் ஃபேட். மேமரி கிளாண்டை பொறுத்தளவுக்கு பிரெஸ்ட் ரீஜனில் ஸோ அதிக அளவில் ஃபேட்டு தான் வந்து இருக்குது.
அதிக அளவுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கிளாண்டுலார்ன்ற டிஷ்யூஸ் தான் வந்து சரவுண்ட் பண்ணியிருக்கு. ஓகே. The glandular tissue of each breast is divided into 15 to 20 mammary lobes. Lobes in the sense a small kind of projections. அந்த ப்ரொஜெக்ஷன்ஸ்ல வந்து கிளஸ்டர் ஆஃப் செல்ஸ் கொத்து கொத்தா சில செல்ஸ் வந்து இருக்கு. அந்த செல்ஸ் பேர் ஆல்வியோலை, ஏர் சாக் மாதிரி. ஓகே, இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக மில்க் இஸ் கெட்டிங் செக்ரீட்டட். ஸோ த்ரூ ஆல்வியோலி இட் இஸ் கெட்டிங் மூவ்டு டுவர்ட்ஸ் தி mammary tubules, ஸ்மால் டியூப்ஸ், ஃபைனாக இருக்கக்கூடிய ஸ்மால் டியூப்ஸ். ஸோ இனிஷியலாக இந்த ஆல்வியோலையில் செக்ரேட் ஆகக்கூடிய மில்க்கு ஆல்வியோலையில் இருக்கக்கூடிய கேவிட்டி ஆர் லூமன் ஸ்பேஸ்ன்னு கூட சொல்லலாம். அங்கே தான் வந்து இனிஷியலாக ஸ்டோர் ஆகுது. அப்புறம் ஆல்வியோலை ரீஜன்லேருந்து மேமரி டியூபிள்ஸ்க்கு போகுது. டியூபிள்ஸ்லேருந்து சின்ன சின்ன டியூபெல்லாம் சேர்ந்து ஒரு டக்ட் ஃபார்ம் பண்ணுது, மேமரி டக்ட். அந்த மேமரி டக்ட் வந்து கலெக்டிவாக வைடர் பார்ட் ஆஃப் த ஆம்புலா. ஸோ அந்த டக்ட் வந்து ஃபைனாக ஆம்புலா ரீஜனுக்கு வந்து போய் லாஸ்ட்டில் ஆக்டிஃபரஸ் டக்ட் வழியாக நிப்பிளுக்கு வந்து அது வந்து பாஸ் ஆகுது. ஓகே, அதுதான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டயக்ராம் வந்து ரொம்ப டயக்ராம் வச்சு ரொம்ப ஈஸியாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிற முடியும். ஓகே, ஸோ பெக்டோரலிஸ் மேஜர் மசில், இந்த மசிலில் தான் ரிப் கேஜஸில் வந்து இந்த மேமரி கிளான்ஸ் வந்து கனெக்ட் ஆகுது. ஓகே, ஸோ இதில் அது ஃபேட் இருக்குது, கிளாண்டுலர் டிஷ்யூஸ் இருக்குதுன்னு பார்த்தோம். இந்த மேமரி லோப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் கைண்ட் ஆஃப் ப்ரொஜெக்ஷன்ஸ், 15 to 20 லோப்ஸ் வந்து இருக்குது. ஒவ்வொரு லோப்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேமரி கிளஸ்டர் ஆஃப் செல்ஸ் நோன் அஸ் மேமரி ஆல்வியோலை வந்து உள்ளே இருக்குது. ஸோ அந்த ஆல்வியோலைனா வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனாக எங்கே கனெக்ட் ஆகுது, கனெக்ட்ஸ் டு தி மேமரி டியூபிள்ஸ் தட் லீட்ஸ் டு தி ஃபார்மேஷன் ஆஃப் மேமரி டக்ட். டக்ட்ன்றது பெரிய டியூபு, டியூபிள்ஸ்ன்றது சின்ன டியூபு. அதுக்கு அடுத்து ஆம்புலா பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா வைடாக இருக்கக்கூடிய பார்ட். ஸோ மேமரி டியூபிள்ஸ் எல்லாம் டக்டெல்லாம் சேர்ந்து ஆம்புலா ரீஜன் வரையாக வந்து லாஸ்ட்டில் ஆக்டிஃபரஸ் டக்ட்ன்ற மெயின் டக்டில் வந்து மில்க் வந்து ஸ்டோர் ஆகி இட் இஸ் கெட்டிங் ரிலீஸ்ட் அவுட் த்ரூ தி நிப்பிள். ஏரியோலான்றது வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கிள் which consist of some pinkish brown கலர். அந்த கலர் வந்து ஷேட் கொடுக்குறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏரியோலா பார்ட். க்ளோஸ்டாக கர்வேச்சராக வந்து இருக்கக்கூடிய அந்த பார்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஏரியோலான்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ப்ராசஸ் பாருங்கள். இப்போ நம்ம பார்த்தோம் ஜிப்சி ஜிபின்னு. இப்போ ஃபர்ஸ்ட் ஈவெண்ட்டை வந்து நம்ம பார்க்க போகிறோம், கேமட்டோஜெனிசிஸ் ப்ராசஸ். ஓகே, ஜெனிசிஸ் மீன்ஸ் ஃபார்மேஷன் ஆர் டெவலப்மெண்ட். கேமெட் வந்து இங்கே ஃபார்ம் ஆகுது. ஓகே, ஸோ பிரைமரி செக்ஸ் ஆர்கன் மேல்ஸாக எடுத்துக்கிட்டால் டெஸ்டிஸு, ஃபீமேல்ஸாக இருந்தால் ஓவரிஸு. ஸோ இங்கே வந்து ஸ்பெர்ம் அண்ட் எக் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இந்த சாப்டரை பொறுத்தளவுக்கு கேமடோஜெனிசிஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், மென்சுரல் சைக்கிள் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ஃபர்டிலைசேஷன் அண்ட் இம்ப்ளான்டேஷன் ஈவெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ரிப்பீட்டடாக அவங்க கொஷின்ஸ் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா இந்த சாப்டரை பொறுத்தளவுக்கு அதிக லெவலில் 5 மார்க்ஸ் வந்து இந்த 3 சப்டாபிக்ஸ்லேருந்து தான் ரிப்பீட்டடாக வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ டெஸ்டிஸில் இம்மெச்சூர் மேல் ஜெர்ம் செல்ஸ் பேர் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெர்மட்டோகோனியான்னு முன்னாடி பார்த்தோம் ஏர்லியராக, இம்மெச்சூர் ஜெர்ம் செல்ஸ். ஓகே, இங்கே வந்து இட் கன்சிஸ்ட் ஆஃப் டிப்ளாய்ட் நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் 2n வந்து இருக்கும், 46 குரோமோசோம் இனிஷியலாக வந்து இருக்கும். ஸோ அது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த ஸ்பெர்ம்ஸை வந்து எது மூலிமா ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ்ன்ற ப்ராசஸ் மூலிமா தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த ப்ராசஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா பியூபர்ட்டி எப்போ வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இனிஷியலி டெஸ்டிஸில் இன் செமினிஃபரஸ் டியூபிள்ஸ்க்கு உள்ளே இருக்கக்கூடிய உள்ளே இருக்கக்கூடிய ஸ்பெர்மட்டோகோனியா செல்ஸ் வந்து செட்டோலி செல்ஸுக்குள்ளே வந்து எம்பட் ஆகியிருக்கும். இதை சிங்குலரில் ஸ்பெர்மட்டோகோனியம்னு சொல்கிறாங்க, ப்ளூரல் ஃபார்மில் கோனியான்னு சொல்லுவாங்க. ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்கான். செமினிஃபரஸ் டியூபிள்ஸ்க்கு உள்ளே வந்து அது வந்து இருக்குது. அது ஃபர்தராக வந்து மைட்டாட்டிக் டிவிஷன் மூலிமா சிங்கிள் பேரண்டல் செல்லிருந்து 2 நியூ டாட்டர் செல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த சிங்கிள் பேரண்டல் செல் வந்து பார்த்தீங்கன்னா லுக்ஸ் லைக் சிங்கிள் டாட்டர் செல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேரண்டல் செல் மேலே வந்து ரிசம்பிளன்ஸ் வந்து இருக்கும். ஸோ மைட்டாட்டிக்னு வந்தனால அது லுக்ஸ் லைக் எக்ஸாக்ட் பேரண்டல் செல். ரிடக்ஷன் வந்து இங்கே நடக்காது, ஈக்குவேஷனில் தான் வந்து போயிருக்கு. ஓகே, ஸோ ஈச் ஸ்பெர்மட்டோகோனியா இஸ் டிப்ளாய்ட் இன் nature and then it consists 46 chromosomes. Some of the spermatogonia called primary spermatocyte. Initially அந்த grow ஆகி இந்த spermatogonia வந்து நான் அந்த டயக்ராம் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், அப்போ உங்களுக்கு நல்லா புரியும். பாருங்க, இந்த பியூபர்ட்டி அப்போ தான் இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னேன், இந்த ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் ப்ராசஸ். ஸோ இனிஷியலாக அந்த ரெட் கலர் டிஃப்ரென்ஸ் கொடுத்துட்டான். ரெட் கலரில் கொடுத்துருக்கு எல்லாமே ஸ்பெர்மட்டோகோனியா. ஸோ ஒரு செல் 2 செல்லை தருது, ஒரு செல்லு 2 செல்லை தருது, ஒரு செல்லு 2 செல்லை தருது. அந்த ஒரு செல் வந்து டாட்டர் செல் வந்து பார்த்தீங்கன்னா பேரண்டல் செல் மாதிரியே இருக்குது. இங்கே ஃபுல்லாக மைட்டாசிஸ் தான் நடந்துகிட்டு இருக்குது. மைட்டாசிஸ்னால் ஈக்குவேஷன் எல்லாமே 2n டிப்ளாய்ட் ஸ்டேட்டில் இருக்குது, 46 குரோமோசோம்ஸ் வந்து உள்ளே இருக்குது. ஸோ ஒன்ஸ் இந்த ஸ்பெர்மட்டோகோனியா வந்து என்னவா கன்வெர்ட் ஆகுதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் கொடுத்துருக்கானா, இது வந்து பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட்ஸ் அது வந்து மாடிஃபை ஆயிருது.
இந்த பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட்டும் 2n தான். டிப்ளாய்டு நேச்சரில் தான் இருக்குது. எல்லாமே மைட்டாசிஸில் போய் பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட்ஸாக மாறிடுச்சு. ஒன்ஸ் இந்த பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட்ஸாக மாறினதுக்கப்புறம் அது வந்து மியாசிஸில் 1ல் போகுது. கவனிங்க, பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட்டு மியாசிஸ் 1ல் போய் இட் கிவ்ஸ் ரைஸ் டு 2 செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட். ஒரு செல் இங்கே 2 செல்லை தருது. அது எதுலன்னு வந்து பார்த்தீங்கன்னா மியாசிஸில் 1ல் போயிடுச்சு. அப்போது மியாசிஸ் 1 எடுத்துக்கிட்டிங்கனாலே அது ரிடக்ஷன் டிவிஷன். இப்போ 46 குரோமோசோம் இருந்த இனிஷியலாக இருந்த பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட்டு செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட்ஸாக மாடிஃபை ஆகும்போது இட் பிகம்ஸ் ஹாப்ளாய்டு இன் நேச்சர் 23 மாறிடுது. அதுக்கப்புறம் இந்த செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட் 2 ஸ்பெர்மாட்டிட்ஸை வந்து கொடுக்குது. ஸ்பெர்மாட்டிட்ஸ்னு என்னென்னு வந்து கேட்டிங்கன்னா இட்ஸ் அ ரவுண்ட் இன் நேச்சர். ஹெட் வந்து ரவுண்டாக இருக்குது, ஓவலாக இல்லை, மூவ்மெண்ட் காமிக்காமல் நான் மொட்டைலாக வந்து இருக்குது. ப்ராப்பர் டெய்ல் டெவலப்மெண்ட் எல்லாம் வந்து அப்சர்வ் பண்ண முடியும். டெய்ல் வந்து ப்ராப்பராக வந்து ஃபார்ம் ஆயிருக்காது. இம்மெச்சூர் ஸ்பெர்மை தான் ஸ்பெர்மாட்டிட்ஸ்ன்னு சொல்கிறான். ஓகே, அண்ட் தென் இந்த ஸ்பெர்மாட்டிட்ஸ் வந்து ஸ்பெர்மியோஜெனிசிஸ் ப்ராசஸ் மூலியமா இட் கெட் டிஃபரன்ஷியேட்டட் இன்டு ஸ்பெர்மியோட்டோசோவா ஆர் ஸ்பெர்ம்ஸ். அப்போது ஒரு சிங்கிள் பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட்டு மொத்தம் 4 ஸ்பெர்ம்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஒரு சிங்கிள் செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட்டு மொத்தம் 2 ஸ்பெர்ம்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். 2 ஸ்பெர்மாட்டிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி 2 ஸ்பெர்ம்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே, இதான் வந்து எக்ஸ்பிளனேஷன். ஸோ இனிஷியலாக இருக்கக்கூடிய ஃபேஸை வந்து மல்டிப்ளிகேஷன் ஃபேஸ்ன்னு சொல்லுவான். ஏன்னா இங்கே வந்து ரேப்பிடாக வந்து மைட்டாசிஸ் நடந்து காப்பீஸ் வந்து எடுத்து வச்சுக்குச்சு. அடுத்து க்ரோத் ஃபேஸ். க்ரோத் ஃபேஸில் பிரைமரி செகண்டரியாக மாறுது, செகண்டரி ஸ்பெர்மாட்டிட்ஸாக மாறிடுது. ஸ்பெர்மாட்டிட்ஸு ஸ்பெர்மட்டோசோவாக மாறுதுன்னா இந்த ப்ராசஸ் பேர் வந்து பார்த்தீங்கன்னா மெச்சுரேஷன் ஃபேஸ். மல்டிப்ளிகேஷன் ஃபேஸ், க்ரோத் ஃபேஸ், மெச்சுரேஷன் ஃபேஸ். இதில் ப்ளாய்டி கண்டிஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்பெர்மட்டோகோனியா 2n, பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட்டு 2n, ரிமைனிங் இருக்கக்கூடிய எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா n. புரிஞ்சா? ஸோ சம்டைம்ஸ் கொஷின் கேட்பாங்க லேடிக் செல்ஸ் எவ்வளோ அப்படின்னு. லேடிக் செல்ஸு செட்டோலி செல்ஸ் எல்லாமே 2n. பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட்டுக்கு அப்புறம் தான் மியாசிஸ் 1 நடக்கும். அதுக்கப்புறம் மியாசிஸ் 2 அப்போ அது குறையுமான்னு கேட்டால் குறையாது. மியாசிஸ் 1ல் மட்டும்தான் கவுண்ட் குறையுமே தவிர மியாசிஸ் 2ல் அப்படியே ரிட்டைன் ஆகும். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஊஜெனிசிஸ் ப்ராசஸ் எடுத்துக்கிட்டோம்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஊகோனியான்ற ஃபீமேலில் இருக்கக்கூடிய இம்மெச்சூர் ஜெர்ம் செல்ஸை ஊகோனியான்னு சொல்கிறான். இங்கே வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும். இங்கே ஃபீட்டல் ஸ்டேஜ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊகோனியா வந்து ஃபிக்ஸ்டு. ஸோ இவ்வளோ நம்பரை தான் லிமிட்டடாக தான் ஊகோனியா வந்து ஃபிக்ஸ் ஆகுது, ஒரு இண்டிவிஜுவலுக்குன்னு ஃபிக்ஸ் ஆகிடுது. அதுக்கப்புறம் அந்த ஊகோனியா வந்து மைட்டாசிஸில் போய் டிஃப்ரென்ஷியேட் ஆகி பிரைமரி ஊசைட்ஸ் வந்து அது ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இது வரைக்கும் பிரைமரி ஊசைட்ஸ் வரைக்கும் மைட்டாசிஸில் போயிடுச்சு. அடுத்து பிரைமரி ஊசைட்ஸ் வந்து ஃபர்தராக இந்த ஒயிட் கலர் கொடுத்துருக்கேன் தான் பிரைமரி ஊசைட்ஸ். பிரைமரி ஊசைட்ஸ் வில் பி கெட் அரஸ்டட் இன் தி ப்ரோஃபேஸ் 1 ஆஃப் டிப்ளோட்டின் ஸ்டேஜ். டெம்பரரியாக அரெஸ்ட் ஆகிருக்கும். ஸோ எப்போ அந்த பர்சன் வந்து பியூபர்ட்டி அப்போ அந்த ஹார்மோன்ஸ் வந்து ரிலீஸ் ஆகுதோ அந்த டிப்ளோட்டின் ஸ்டேஜ்லேருந்து ஃபர்தராக டயகைனசிஸ் அண்ட் தென் மெட்டாஃபேஸ் 1, ஆனாஃபேஸ் 1, டீலோஃபேஸ் 1, ரிமைனிங் மியாசிஸ் 2லலாம் போய் கம்ப்ளீட்டாக செகண்டரி ஊசைட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆகுது. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா பிளட் ஊஸ் ஆகி வெளியே வரும். அந்த இதை தான் வந்து பார்த்திங்கன்னா மெனார்க்குன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ பிரைமரி ஊசைட்டு மியாசிஸ் 1ல் போய் 2 செல்ஸை கொடுக்குது. ஒன்று ஃபஸ்ட்டு போலார் பாடி, இன்னொன்று செகண்டரி ஊசைட்டு. இந்த செகண்டரி ஊசைட்டும் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டாஃபேஸ் 2 ஸ்டேஜில் அரெஸ்ட் ஆகி தான் இருக்கும். இந்த செகண்டரி ஊசைட்ஸு மியாசிஸ் 2 வந்து எப்போ கம்ப்ளீட் பண்ணணும்னு வந்து பார்த்தீங்கன்னா எப்போ ஸ்பெர்மை மீட் பண்ணுதோ அப்போ தான் வந்து கம்ப்ளீட் பண்ணும். அதுக்கப்புறம் இந்த செகண்டரி ஊசைட்ஸ் வில் பி கெட் கன்வெர்டட் இன்டு ஓவம் அண்ட் செகண்ட் போலார் பாடி வில் பி கெட் ரிலீஸ்ட். இப்போது இந்த ஃபர்ஸ்ட் போலார் பாடி ஃபர்தராக 2 செல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹியூமன் பீங்ஸை பொறுத்தளவுக்கு கொஷின் மார்க் தான். ப்ரொடியூஸ் பண்ணுதா பண்ணலையா, 2 போலார் பாடி என்ன ப்ரொவைட் பண்ணாதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது டேலி ஆகும். ஆனால் இது ஹியூமன் பீங்ஸில் இந்த ஃபர்ஸ்ட் போலார் பாடி டிஃப்ரென்ஷியேட் ஆகி 2 செல்ஸை ப்ரொவைட் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வரைக்கும் அது என்னென்னு தெரியல. ரிசர்ச் லெவல்லே இருக்குது. மேபி அது இருக்கலாம், இல்லாமையும் போகலாம். ஆனால் லோயர் இன்வெர்டிபிரேட்ஸில், சில ரெப்டைல்ஸில், இன்செக்ட்ஸில் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் போலார் பாடி இட் இஸ் கிவிங் ரைஸ் டு 2 நியூ போலார் பாடிஸ். இந்த போலார் பாடிக்கும் செகண்டரி ஊசைட்ஸ்க்கும் என்ன வித்தியாசம்னு வந்து பார்த்தீங்கன்னா செல்லோட சைஸு, ஸ்ட்ரக்சரு, உள்ளே இருக்கக்கூடிய சைட்டோபிளாசம் கண்டென்ட் தவிரத இது எல்லாமே சேமு. உள்ளே வந்து ரெண்டுத்துக்குமே ஹாப்ளாய்டு தான் இருக்குது. ஓகே, ஸோ உள்ளே இந்த பிரைமரி செகண்டரி ஊசைட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அதிக அளவில் சைட்டோபிளாசம் ஜெல்லி லைக் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்குது. உள்ளே வந்து போலார் பாடியில் கண்டென்ட் கம்மியாக இருக்குது. சைஸ் டிஃப்ரென்ஸ், இது சின்ன செல்லாக இருக்குது, அது பெரிய செல்லாக இருக்கே தவிர மீதி எல்லாமே சேம். ஓகே, ஸோ இங்கே வந்து ப்ளாய்டி நேச்சர் வந்து கேட்பாங்க. ஊகோனியா டிப்ளாய்டு, ஓவம் ஹாப்ளாய்டு, பிரைமரி ஊசைட்ஸு டிப்ளாய்டு, பிரைமரி செகண்டரி ஊசைட்ஸு ஹாப்ளாய்டு, எல்லா போலார் பாடியும் ஹாப்ளாய்டு.
ஓகே. ஸோ மேஜராக இதை வச்சு சம் நியூமரிக்கல்ஸ் வந்து கேட்க வாய்ப்பு உண்டு. இப்போ ஒரு ஸ்பெர்மரி ஸ்பெர்மட்டோசைட்டு மொத்தம் 4 ஸ்பெர்ம்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஒரு செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட்டு 2 ஸ்பெர்ம்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்போது 2 செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட்டு டோட்டலாக 4 ஸ்பெர்மேட்டிட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அதை வச்சு நம்ம அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்க வேண்டியதுதான். ரொம்பவே ஈஸி. அதுக்கு அடுத்து இந்த இது வந்து இருக்குது, ஹார்மோனல் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ். அது வந்து கொடுத்துருப்போம். ஸ்பெர்ம் ஸ்ட்ரக்சரும் இம்பார்ட்டண்ட்டு. ஃபஸ்ட்டு நம்ம ஹார்மோனல் இன்ஃப்ளூயன்ஸ் பார்த்துடலாம். ஸோ ஹார்மோனல் இன்ஃப்ளூயன்ஸ் பொறுத்தளவுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ மாஸ்டர் ஆஃப் மாஸ்டர் கிளாண்டுன்னு ஹைப்போதாலமஸை சொல்லுவாங்க. ஸோ பிகாஸ் ஹைப்போதாலமஸ் வந்து ஜிஎன்ஆர்ஹெச்ன்ற ஒரு ஹார்மோனை வந்து செக்ரீட் பண்ணுது, கொனோடோட்ராபிக் ரிலீசிங் ஹார்மோன் அப்படின்ற ஒரு ஹார்மோன். ஸோ இந்த கொனோடோட்ராபிக் ரிலீசிங்ன்ற ஹார்மோன் ஹைப்போதாலமஸ்லேருந்து ரிலீஸ் ஆகி இட் இஸ் கோயிங் டு ஆக்ட் ஆன் தி ஆன்டீரியர் பிட்யூட்டரி. பிட்யூட்டரியில் இருக்கக்கூடிய ஃப்ரண்ட் பார்ட்டை ஆன்டீரியர் பிட்யூட்டரியில் போய் அது வந்து இந்த ஜிஎன்ஆர்ஹெச்ன்ற ஹார்மோன் வந்து ஸ்டிமுலேட் பண்ணி விடுது. ஒன்ஸ் இந்த ஸ்டிமுலேஷன் நடந்ததுக்கப்புறம் அது 2 கொனோடோட்ராபின்ஸை ரிலீஸ் பண்ணுது. ஒரு கொனோடோட்ராபின் பேர் லியூட்டினைசிங் ஹார்மோன் LH, இன்னொரு கொனோடோட்ராபின் பேர் ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் FSH. இந்த LH போய் லேடிக் செல்ஸ் மேலே ஆக்ட் ஆகுது. LH லேடிக் ரெண்டுமே LLன்னு நான் வச்சுக்கோங்க. லேடிக் செல்ஸ் என்ன ப்ரொடியூஸ் பண்ணோம்? ஆண்ட்ரோஜன். இட் வில் பி கெட் கன்வெர்டட் இன்டு டெஸ்டோஸ்டிரான், ஃபர்தராக மாறிடும். ஓகே, இது வந்து செமினிஃபரஸ் டியூபிள்ஸ்க்கு வெளியே இருக்கும் லேடிக் செல்ஸ். FSH வந்து என்ன பண்ணுதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, FSH வந்து செர்டோலி செல்ஸ், செமினிஃபரஸ் டியூபிள்ஸ்க்கு உள்ளே இருக்கக்கூடிய செல்ஸை தான் வந்து பார்த்தீங்கன்னா செர்டோலி செல்ஸ் நரிஷ்மெண்ட் கொடுக்குறதுக்காண்டி. அப்போ FSH வந்து அதிக லெவலில் செர்டோலி செல்ஸ் மேலே பட்டு ஸ்பெர்மேட்டிட்ஸை வந்து ஸ்பெர்மட்டோசோவாக மாற்றுறது தான் இந்த FSHோட வேலை. ஸோ ஒன்ஸ் இந்த FSHோட லெவல் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணணும்னு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னிபின் அப்படின்ற ஒரு ஹார்மோன், இங்கே என்சைட்டில் கொடுக்கல, இன்னிபின் அது பேர், நான் இங்கே டைப் பண்ணிடுறேன். ஓகே, இன்னிபின் அப்படின்ற ஒரு ஹார்மோன் நெகட்டிவ் மெக்கானிசத்தில் வந்து அது ஆக்ட் ஆகும். நெகட்டிவ் ஃபீட்பேக்கை வந்து ட்ரிகர் பண்ணும். ஒன்ஸ் FSHோட ரோல், அதாவது ஸ்பெர்ம்ஸ் அதிக அளவில் ப்ரொடியூஸ் ஆயிடுச்சு, மெச்சூரிட்டி அடைஞ்சிருச்சு, ஸ்பெர்மேட்டிட்ஸ் ஸ்பெர்மியோஜெனிசிஸ் ப்ராசஸை ஸ்டாப் பண்ணணுன்ற பட்சத்தில் இந்த இன்னிபின் போய் ஆன்டீரியர் பிட்யூட்டரியும் ஹைப்போதாலமஸையும் சொல்லி GnRH ஹார்மோனை ரெடியூஸ் பண்ண சொல்லும். இது ஆட்டோமேட்டிக்காக டெஸ்டோஸ்டிரான் ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லேடிக் செல்ஸில் பட்டு அதிக அளவில் ப்ரொடியூஸ் ஆயிடுச்சுன்னா டெஸ்டோஸ்டிரானே ஆன்டீரியர் பிட்யூட்டரியும் ஹைப்போதாலமஸையும் சொல்லி ஸ்டாப் பண்ண சொல்லிடும். ஸோ இங்கே சில டேர்ம்ஸ் இருக்குது, அதை பார்த்துடலாம். ஸ்பெர்மியேஷன், ஸ்பெர்மியோஜெனிசிஸ். ஸ்பெர்மியேஷன்ற ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்ஸு செர்டோலி செல்ஸ் வந்து ஃபைனான ஸ்பெர்ம்ஸை வந்து மெச்சூரிட்டி அடைய வச்சிருச்சு அப்படின்ற பட்சத்தில் இந்த அதுக்கப்புறம் அந்த செமினிஃபரஸ் டியூபிள்ஸ்லேருந்து அந்த செர்டோலி செல்ஸோட ஹெட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பெர்ம்ஸ் வந்து எம்பர்ட் ஆகிருக்கும். ஒன்ஸ் ஸ்பெர்மட்டோசோவா கம்ப்ளீட்டாக டெவலப் ஆயிடுச்சுன்ற பட்சத்தில் இந்த செர்டோலி செல்ஸ்லேருந்து ஸ்பெர்ம்ஸ் வந்து ரிலீஸ் ஆகி செமினிஃபரஸ் டியூபிள்ஸ்லேருந்து ஹெட் வந்து வெளியே எடுத்துகிட்டு செமினிஃபரஸ் டியூபிள்ஸில் வழியாக அந்த வரக்கூடிய அந்த ஸ்பெர்ம்ஸை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெர்மியேஷன். அது ஃபர்தராக அது எங்கே மூவ் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா ரெட்டிடெஸ்டிஸ்க்கு மூவ் ஆகும். ஸ்பெர்மியோஜெனிசிஸ் அப்படின்ற டேர்மோட மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெர்மாட்டிட்ஸ் வில் பி கெட் டிஃபரன்ஷியேட்டட் இன்டு ஸ்பெர்மட்டோசோவா ஆர் ஸ்பெர்ம்ஸ். ரொம்பவே ஈஸி. ஓகே, அதுக்கு அடுத்து இந்த ஸ்பெர்மோட ஸ்ட்ரக்சரோட நீங்கள் பார்த்து முடிச்சிடலாம். மென்சுரல் சைக்கிள் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஸ்பெர்மோட ஸ்ட்ரக்சரை பொறுத்த அளவுக்கு ரொம்ப ஈஸி. அதோட பார்ட்ஸை மட்டும் கொடுத்துட்டு அதோட ஃபங்க்ஷன்ஸை மட்டும் நம்ம அனலைஸ் பண்ணிட்டாலே ரொம்ப போதும். ஸோ ஸ்பெர்மோட ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா இட் லுக்ஸ் லைக் ஆக்ரோசோம், இட் லுக்ஸ் லைக் ஓவல் ஷேப்ட். ஹெட் வந்து ஓவல் ஷேப்பில் தான் வந்து இருக்குது. ஓகே, அதை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா கேப் லைக் ஸ்ட்ரக்சர் பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ரோசோம்ன்ற. டிப்பில் வந்து கேப் லைக் ஸ்ட்ரக்சராக வந்து இருக்குது. ஒரு கேப் ஹெட்டில் வந்து கேப் போட்ட மாதிரி இந்த ஸ்பெர்ம்ஸோட டிப்பில் வந்து ஒரு கேப் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்குது. அது பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ரோசோம். ஓகே, அதுக்கு அடுத்து இந்த ஹெட்டுக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ் இருக்குது. ஓகே, இந்த ஆக்ரோசோமோட ரோல் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இதில் நிறைய ஹைட்ரோலைட்டிக் என்சைம்ஸ் வந்து இருக்குது. என்சைம்ஸ் லைக் லைசின், இந்த மாதிரி சில ப்ரோட்டீன்ஸ் என்சைம்ஸ் எல்லாம் வந்து இந்த ஆக்ரோசோம் உள்ள இருந்து இருக்குது. இது ஹெட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கேப்லைக் ஸ்ட்ரக்சர். மற்றபடி ஸ்பெர்மை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா செல் மெம்பரின் வந்து சரௌண்ட் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ அதுக்கு அடுத்து நெக் ரீஜனில் வந்து எடுத்துக்கிட்டோம்னு வந்து பார்த்தீங்கன்னா நெக் ரீஜனில் அதிக லெவலில் வந்து சென்ட்ரியோல்ஸ் வந்து இருக்குது. ப்ராக்சிமல் சென்ட்ரியோல்னு முன்னாடி இருக்கக்கூடிய சென்ட்ரியோல்ஸ் வந்து இருக்குது. அடுத்து டிஸ்டல் சென்ட்ரியோல்னு பின்னாடி வந்து சென்ட்ரியோல்ஸ் வந்து இருக்கும். அதுக்கு அடுத்து மிடில் பீஸில் நிறைய மைட்டோகாண்ட்ரியா இருக்குது. இதான் வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி ப்ரொவைட் பண்ணுது. ஸ்பெர்மோட மூவ்மெண்ட்டுக்கு ஸ்விம் பண்ணக்கூடிய எனர்ஜி வந்து ஏடிபி பிரேக்கர் டவுன் ஆகும். அங்கே ஏடிபி ப்ரொடியூஸ் பண்ணுறது மைட்டோகாண்ட்ரியா. அண்ட் லாங் டெயில் வந்து ஃப்ளாஜெல்லா. ஸோ இது வந்து மூவ்மெண்ட்டுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ சிங்கிள் எஜாக்குலேஷனில் ஹெல்த்தி இண்டிவிஜுவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெர்ம்ஸ் வந்து 200 to 300 மில்லியன்ஸ் வந்து இருக்குது.
ஸோ காயிட்டோஸ் அப்போ அது வந்து சிங்கிள் இண்டிவிஜுவலில் ரிலீஸ் ஆகும். அதில் எவ்வளோ நார்மல் ஸ்பெர்ம்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா 60% நார்மல் சைஸ் அண்ட் ஷேப்பு. இதில் 200 to 300 மில்லியில் 60% வந்து நார்மல் சைஸ் அண்ட் ஷேப்பு. அந்த 60%ல் 40% தான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வெகரஸாக மொட்டிலிட்டி வந்து காமிக்குது, மூவ்மெண்ட் வந்து காமிக்குது. மற்றபடி மற்ற ஸ்பெர்ம்ஸ் எல்லாம் ப்ராப்பராக டெவலப் ஆயிருக்காது, டெய்ல் ப்ராப்பராக டெவலப் ஆயிருக்காது, ஹெட் வந்து மேபி ரவுண்டாக இருக்கும். ரவுண்டாக இருந்தால் அது வந்து ப்ராப்பராக வந்து உள்ள அந்த ஜோனா பெலிசோட லேயரை வந்து அதை ரப்சர் பண்ணாது. ஸோ இதெல்லாம் இந்த கம்ப்ளீட் டெவலப்மெண்ட் ஆஃப் ஸ்பெர்ம்ஸ்க்கு இந்த பார்ட்ஸ் எல்லாமே ஃபுல்லாக மெச்சூரிட்டி அடைஞ்சிருக்கணும். அப்போ தான் அதோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து கேரி பண்ண முடியும். ஸோ இந்த டாபிக் வந்து சில எக்ஸாம்பிள் வச்சு நான் நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து டீச் பண்ணுறேன். இந்த ஓஜெனிசிஸில் இருக்கக்கூடிய அந்த ஃபாலிக்கல் டெவலப்மெண்ட்டும் மென்சுரல் சைக்கிளும் மட்டும் இந்த பார்த்து முடிச்சிட்டோம்னா இந்த லெசன் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ இந்த லெசன் பொறுத்தளவுக்கு ரொம்ப ஈஸி. ஸ்பெர்மடோஜெனிசிஸ் oogenesis நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். பட் அந்த டயக்ராம்ஸை கண்டினியூஸாக நம்ம கன்சிஸ்டண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ண தான் வந்து வரும். 2 என்னன்னா என்ன, சைடில் மியாசிஸ் மைட்டாசிஸ் அதெல்லாம் வந்து லேபிள் பண்ணியிருக்கணும். ஓகே, பிரைமரி ஸ்பெர்மடோசைட்டு பிரைமரி ஊசைட்டு ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்ளாய்டு இன் நேச்சர், டிப்ளாய்டு இன் நேச்சர். பிரைமரி ஸ்பெர்மடோசைட்டு பிரைமரி ஊசைட்டு அது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா மியாசிஸ் 1ல் போய் செகண்டரி ஊசைட்டும் செகண்டரி ஸ்பெர்மடோசைட்ஸும் கொடுக்கும். மியாசிஸ் 1ல் மட்டுமே தான் ரிடக்ஷன் டிவிஷன் நடக்குமே தவிர மியாசிஸ் 2 ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷனல் டிவிஷன் மாதிரியே வந்து நடக்கும். ஓகே, ஸோ இதோட இந்த பார்ட் வந்து பார்த்துட்டோம். ஸோ எனி டவுட் கமெண்ட் in the comment section. Thank you.